நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய வாரம் 4th வீக்காக இருக்கிறதுனால நமக்கு ப்ரேயர் வீக். இந்த நாளில் நீங்கள் போட்ட இந்த காரியங்களுக்காகவும் தொடர்ந்து நம்மளுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காகவும் அந்த நாளில் நம்ம ஜெபிக்க ஆயத்தப்படுகிறோம். நீங்களும் ஆயத்தமாய் வரும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக தெரிந்து கொண்ட அந்த வேத பகுதி சங்கீதம் 9:12 பின்பகுதி. சகோதரி ஷீலா ஜோம் பண்ணும்போது சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். ஆண்டவருக்கு பெயரில் நாமங்களில் ஒன்று சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். He does not ignore the cry of the afflicted. கண்களை மூடி ஒரு பாடலை பாடி இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். தொடர்ந்து கர்த்தருடைய பந்தி இருக்கிறதுனால அதற்கும் தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவாராக. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார், முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டுவிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டுவிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை உன் முன்னே நடந்து செல்கிறார், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. இந்த கர்த்தருடைய பந்தி இருப்பதனால ஆண்டவரே அதற்கு பொருத்தமாக ஒரு வசனத்தை தாங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போது இந்த சங்கீதம் 9 அந்த 12வது பின்பகுதி முதல்ல எனக்கு அடிமை உணர்த்தப்பட்டேன். அப்போ தொடர்ந்து நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது தற்செயலாக ஒரு சாட்சியை கேட்டேன். அது இதற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். இதனால் அந்த காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஒரு நம்ம ஊர் பகுதிகளில் ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் திருமணம் ஆகிருக்கிறது. அந்த சகோதரன் கத்தாரில் வேலை பார்க்குறாங்க. அப்போ 2 மாதம் கூட இருந்துட்டு அவர் அங்கே போயிட்டார். அவங்க ஒரு நேர்ஸாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் அங்கே போயிட்டு உனக்கு விசாலாம் நான் ஒழுங்குபடுத்திட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த டைமில் இவங்களுக்கு வயிற்றில் ஒரு சின்ன வேதனை மாதிரி இருந்திருக்கு. அப்போ போய் டெஸ்ட் பண்ணால் யூட்ரஸில் அவங்களுக்கு அந்த கேன்சர் செல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவன் எல்லாருக்கும் ஒரே மனபாரம். இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்கடையில் இப்படி இவளுக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுதுருக்காங்க. அங்கே போய் ஆப்ரேஷனுக்கு அந்த டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணால் அவர் இதற்கு நல்ல ஐடியா அந்த யூட்ரஸை எடுத்து விடுகிறது தான் நல்ல உங்கள் உயிருக்கு அது பாதுகாப்பானதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது ரொம்ப சங்கடப்பட்டிருக்காங்க வீட்டில் உள்ளவங்க, புருஷனார் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும். கடைசியில் சபையில் போய் சொல்லும்போது அவங்களும் பாச சொல்லியிருக்கிறாரு,
இப்படி உனக்கு ஜீவனெல்லாம் முக்கியம், நீ வேணா பிற்காலங்களில் ஒரு குழந்தைய தத்து கூட எடுத்துக்கலாமே அப்படி சொல்லியிருக்காங்க. இவங்க கூட உள்ள குடும்பத்தில் உள்ளவங்களும் உனக்கு ஜீவன் தானே முக்கியம், நீ அதனால அது ஆப்ரேஷனுக்கு சம்மதிக்க தான் நல்லது அப்படி இப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த சகோதரிக்கு அதில் சுத்தமாக இஷ்டம் இல்லை. அவங்க நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் சொல்லிட்டு அவங்க என் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் சொல்லி இந்த வசனத்தை அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வசனம் தான் கிடச்சிருக்கு. சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். நம்ம வாழ்க்கையிலும் பாருங்கள், சில நேரங்களில் நம்ம தனிமையாக நிற்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க இருப்பாங்க, சபையில் உள்ளவங்க இருப்பாங்க, கூட அன்பாக இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் அவங்க பார்வையில் நன்மையாக நினச்சி சொல்லக்கூடிய காரியங்கள் நம்ம தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் விட்டுட்டு போனது மாதிரி அந்த சகோதரியும் தனிமையாக நிற்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ஒரு பக்கத்தில் சொன்ன அதே அட்வைஸை குடும்பத்தில் உள்ளவன்னு சொல்கிறாங்க, கணவனாரும் சொல்கிறாங்க, சர்ச்சிலையும் சொல்கிறாங்க, பாஸ்டரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. அப்போ தான் என்ன செய்தாங்களாம், இது அதுக்கு அவங்க வாசித்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி சகோதரி அதே காரியத்தை சொன்னாங்க. அது இந்த 9வது வசனத்தில் பாருங்கள், சிறுமைப்பட்டவருக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். இந்த 2 வார்த்தையும் அவங்களும் சொன்னாங்க பாருங்க. அப்போ அந்த சகோதரி ரொம்ப நெருக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு இது அவங்களுக்கு மனசில் இருந்திருக்கு, நான் தனியாக நிற்கிறேன், எனக்கு ஆதரவாட்டு இப்போ யாரும் இல்லை, ஆண்டவர் ஒருத்தர் தான் எனக்கு ஆதரவு. அன்னைக்கு அவங்களுக்கு சபையில் கர்த்தருடைய பந்தி இருந்திருக்கு. அப்போ அவங்க நினச்சிருக்காங்க, நான் கடைசியாக அவருக்கு கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொண்டு அதுக்கு பிறகு நான் ஆப்ரேஷனுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த போதகருக்கும் வேறு வழியில் அவர் சொன்னார், ஓகே வாம்மா நீ வந்து கர்த்தருடைய பந்தியில் கலந்துக்கிட்டு நீ போய் ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒருக்க கூட டெஸ்ட் பண்ண, நீ டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேளுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி இவங்க வந்து கர்த்தருடைய பந்தியில் கலந்துருக்காங்க. கர்த்தருடைய பந்தியில் கலந்துட்டு அவங்க போய் எடுக்கும்போது டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது, நம்ம அவசரப்பட்டு ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு பரிபூர்ண சுகம் கிடைத்ததாக அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க. அப்போ பாருங்கள், நமக்கு கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது பாருங்கள், அது ஒரு பெரிய வல்லமை அதுக்குள்ளே இருக்குது இல்லையா. அந்த மலையாளத்தில் நம்ம கடந்த நாட்களில் பாடின பாட்டு போல் பாருங்கள், ஒரு 33 வயசு அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறையப்படும்போது அவருக்கு 33 வயசு இல்லையா. அந்த அவருடைய சங்கில் இருந்து அந்த சோரை வந்ததாட்டு அந்த பாட்டு வரும் இல்லையா. பிராணப்பிரியா அதை பாடுவோமா? പ്രാണപ്രിയൻ
சொல்லியால் தீராதவன் கிருபைகள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் ஓராயிரம் நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் ஓராயிரம் நன்றி. சக்தியாலல்லா, கையோட பலத்தாலல்லா, இன்றைய எல்லையோ என்னை நடத்தியது. சக்தியாலல்லா, கையோட பலத்தாலல்லா, இன்றைய எல்லையோ என்னை நடத்தியது. கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா, எட்டிடும் தயையா, தயையா, நித்திய தயையா. பாருங்க, நம்ம கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது இந்த உணர்வு நமக்கு வேணும். அன்னைக்கு அந்த சகோதரிக்கு இருந்தது போல ஒரு 33 வயசு வாலிபனுடைய துடிக்கக்கூடிய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது இல்லையா? அந்த சோரை அவருடைய அந்த இருதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த இரத்தம் தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பானம் பண்ணுகிறோம் இல்லையா? அப்போ இந்த நாளில் இந்த சிறுமைப்பட்டவருடைய ஜெபத்தை அவர் தள்ளுகிறதே இல்லையா? வேதத்தில் அப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இருந்தாலும் உங்கள் மத்தியில் சுருக்கமாக ஒரு 3 காரியங்கள் சொல்லுகிறேன். பாருங்க, நெகேமியா 9:9 வாசிங்க. அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு, எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு, சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். சிவந்த சமுத்திரத்திலே அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். பாருங்க, சிலருக்கு அந்த வேலை இல்லாதனால நெருக்கம் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு எதனால நெருக்கம் இருந்தது? வேலை நிமித்தம் நெருக்கம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். பாருங்க, சிலருக்கு வேலை இல்லாம இருக்கும். இவங்களுக்கு என்ன வேலையில இவர்களை கொடுமையா நடத்தினதுனால அவர்கள் அவர்களுடைய சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். கொடுமையாக அவர்களை நடத்தினால அவங்களுடைய ஜீவன் கூட எப்படி இருந்ததா? அவங்களுக்கு கசப்பாக காணப்பட்டதாக போடப்பட்டிருக்கிறது. ஆனா பாருங்க, தகப்பன்மார் அந்த கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, அவர்கள் ஜீவியம் கசப்பானது. விளைவு என்னது? நெகேமியா 9:9 வாசித்தது போல அவர்களுக்கு செங்கடல் வழி திறந்துதான் இல்லையா? நம்ம செங்கடல் எதுக்காக வழி திறந்துன்னா, அருமையான ஆன்சர் அந்த நெகேமியா 9:9 போடப்பட்டிருக்கிறது. எங்கள் முற்பிதாக்கள் செருமைப்படுத்தப்பட்டார்கள், அதன் நிமித்தம் பாருங்க சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர் இல்லையா? அப்போ ஆண்டவர் வழி செங்கடலை திறந்து கொடுத்தார். எதனால செங்கடல் திறந்து கொடுத்தாருன்னு பார்த்தா, முற்பிதாக்களுடைய ஜீவன், நம்ம அப்பா அம்மாக்கள்லாம் கஷ்டப்பட்டு அவர்கள் சிறுமைப்பட்டதுனால இந்த நாட்களில் நம்ம சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துலையும் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் முற்பிதாக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, சிறுமைப்படுத்தப்பட்டாங்க. ஆனால் அவருடைய பிள்ளைகள் எப்படி ஆசீர்வாதமாக மாறினாங்க? நம்ம கடந்த நாட்களில் பைபிள் ஸ்டடியில் படித்தது போல, அவங்க அங்கேருந்து புறப்படும் போது பாருங்க, வெள்ளியும் பொண்ணும் தோடு புறப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அவர்கள் வந்து விடுதலையும் பெற்றுக்கொண்டவர்களாக, அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையும் பெற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் கடந்து சென்றதை பார்க்குறோம். அப்போ இந்த நாட்களில் நீங்களும் அநேகர் ஏதாவது வேலைகளில் நெருக்கப்படுறீங்கன்னா, ஒன்று நிச்சயம் நம்ம வாசித்த இந்த வசனத்தின்படி நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லையா? நிறைய பேர் வேலைகளில் ஒழுங்க, இன்னைக்கும் ஒரு சகோதரன் சொன்னாங்க, எனக்கு சம்பளம் தர மாட்டேங்கிறாங்கன்னு. 2 மாதம் நான் வேலை செய்து இன்னும் எனக்கு சம்பளம் கிடைக்கல. அப்போ எவ்வளவாய் அவர் நெருக்கப்படுவார், எவ்வளவாய் அவர் மனசில் வேதனை இருக்கும், கண்ணீர் இருக்கும். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜீவியம் ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும். இன்னொரு காரியம் கூட, நம்ம அன்னாள் 1 சாமுவேல் 1:11 வாசிங்க. 1 சாமுவேல் 1:11. தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச காரியம்தான். அன்னாளுக்கு அன்னாள் வந்து சிறுமைப்படுத்தப்பட்டா இல்லையா? அந்த இடத்துல அவள் சொல்லுகிறார் பார்த்தீங்களா,
கர்த்தாவே தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தீங்கன்னு. அன்னாளுக்கு என்ன சிறுமை? குழந்தை இல்லாத ஒரு காரியம் இருந்தது. அவளுக்கு மிகுந்த செல்வம் இருந்தது இல்லையா? புருஷனாரு அவளுக்கு சக்கலத்திக்கு கொடுக்கறத விட அன்னாளுக்கு 2 மடங்கு கொடுத்ததாக எல்லாம் வேதத்தில் பார்க்குறோம். அப்போ பொருள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவளுக்கு ஒரு சந்தானம் இல்லாததுனால அவள் மனவேதனைப்பட்டு சிரமப்படுத்தப்பட்டதாக அந்த இடத்துல அவள் சொல்லுகிறா. ஒரு நாள் அந்த சீலோம் அங்கே போய் அவள் என்ன செய்கிறா? தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணுகிறாள். ஆண்டவர் அந்த பொருத்தனையை கேட்டு அவளுக்கு ஒரு புத்திரனை கொடுக்குறா. அவள் அந்த பொருத்தனையை நிறைவேற்றினா. நான் கடந்த நாட்கள் கூட வீட்டில் இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னோம், எப்படி மம்மி கேட்டா, அந்த குழந்தை பால் குடிக்குமே, எப்படி கொண்டு அங்கே ஆலயத்தில் விட்டுட்டா அப்படி இப்படின்னு பாருங்க. அப்போ அவள் எவ்வளோ தூரம் அவள் ஆண்டவரை நேசிச்சனால அந்த சின்ன குழந்தைய அவள் கொண்டு விட்டுட்டா. ஒவ்வொரு வருஷமும் திரும்பி போவாளாம். வருஷத்துக்கு ஒருக்கா குழந்தைய பார்க்குறக்கு அங்கே போகும்போது ஒவ்வொரு தடவையும் ஒரு சட்டையை கொண்டு போய் பண்ணி கொடுப்பாளாம். எப்படி அளவு தெரியும்? சகோதரிகள் அம்மா மாதிரி சொல்லுங்க. என்னம்மா? எப்படியான்னு தெரியுமா? அவன் அந்த குழந்தைய மார்போட கெட்டி அணைப்ப பார்த்தீங்களா? அது தாய்மாருக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. அந்த குழந்தை அப்படியே கட்டி அணைக்கனால அவங்களுக்கு அந்த குழந்தை மூச்சு விட்டா இந்த மூச்சு எதுக்கு விடுது, அங்கே பார்த்தா எதுக்கு விடுது, இங்கே பார்த்தா எதுக்கு பார்க்குதுன்னு தாய்மாருக்கு மிகவும் அழகாக தெரியும் இல்லையா? அந்த பிள்ளை வளர 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 தாய்க்கு நல்லா தெரியும். அப்படி அவள் வருஷத்துக்கு ஒருக்கா அவள் செய்வாளாம். பாருங்க, அது நான் சொல்ல நினைத்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டாங்க. அவங்க பிள்ளைகள் வெள்ளியும் பொன்னும் விடுதலையுமாக கடந்து போனாங்க. அந்நாள் சிறுமைப்படுத்தப்பட்டா. ஆனால் அவள் என்ன செய்தா பாருங்க, அவளுக்கு ஆண்டோர் ஒரு புத்திரனை கேட்டா. அவர் அதை அவளுடைய பொருத்தனையின்படி திரும்ப கொண்டு ஆலயத்தில் விட்டுட்டாங்க. உடனே ஆண்டவர் என்ன செய்யறா? அவளுக்கு 5 வேற பிள்ளைகளை கொடுக்குறார் இல்லையா? நம்ம கீழ்ப்பகுதியில் வாசிக்கும்போது அந்நாளுக்கு மொத்தம் 6 பிள்ளைகள். அப்போ நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணி அந்த பொருத்தனையை தேவாலயத்தில் வந்து நிறைவேற்றினீங்கன்னா உங்களுக்கு 6 times 6-fold பிளஸ்ஸிங் கிடைக்கும் இல்லையா? வேதத்தில் அப்படி தான் போட்டிருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்ம தாவீத சங்கீதம் 70:5 வாசிங்க. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதேயும். சாவிதராக சொல்லக்கூடிய ஒரு காரியம் பாருங்க, நானும் சிறுமையும் எளிமையுமானவன் இல்லையா? ஆண்டவர், இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. ஆண்டவர் அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி விட்டார். ஆனால் யாரும் சவுல் அதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியா இல்லை இல்லையா? எல்லாரும் அவனை துரத்துக்கிறாங்க. அப்பவும் பாருங்க, வீட்டில் உள்ளவங்களும் வீட்டில் பெரிய ஃபங்க்ஷன் நடக்கு, இவனை ஏற்றுக்கல. தனிமையாக அங்கே வனாந்திரத்தில் இருந்து பாடிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா? குடும்பத்திலையும் பார்த்தா சொந்த மனைவி மீகாள் கூட அதுக்கு பிறகு தாவீதை நிந்திக்கிறதாக போடப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா இடத்துலையும் அவன் சிறுமைப்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்குறோம். ஈவன் குடும்பத்துக்குள்ளேயும் அவன் சிறுமைப்படுத்தப்பட்டதா பார்க்குறோம். அவனுக்கு கூட இருந்த ஆட்கள்லாம் யாரு? எல்லாராலையும் கைவிடப்பட்டு ஒருத்தருக்கும் வேண்டாத ஆட்கள் தான் தாவீது கூட வந்து இருந்ததாக பார்க்குறோம். நானும் அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவரே நமக்கும் அநேக நேரங்களில் பார்த்தா ஒருத்தருக்கும் வேண்டாதவங்கெல்லாம் எங்கள் கூட வந்து சேர்றாங்க. ஆனால் பாருங்க, அவர்களை கொண்டு தேவன் என்ன செய்தார்? பெரிய காரியங்களை செய்தார் இல்லையா? அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். இஸ்ரவேலை 40 வருஷம் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவாக இருந்ததாக பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த நாளில் நான் உங்கள் மத்தியில் சொல்ல வரும்போது பாருங்க, நம்ம ஒரு சிறுமைப்பட்டவர்களின் ஜெபத்தை ஆண்டவர் அல்ல தட்ட மாட்டார். அநேக நேரங்களில் குடும்பங்கள்லையும் சரி, வேலை ஸ்தலங்கள்லையும் சரி, நம்ம சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், தனியாக நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? நம்ம தனியாக நின்று ஜெபித்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? அது நிச்சயமாக கேட்பார். அந்நாள் தனியாக தான் ஜெபித்தா இல்லையா? தாவீதும் தனியாக தான் ஜெபித்தான். இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்களை அவங்களுக்கு வெளியே சொல்லக்கூட முடியல, பெருமூச்சு விட்டாங்க. அந்த பெருமூச்சு பரலோகத்தில் போய் எட்டியதாக வேதத்தில் போட்டிருக்கு இல்லையா? அதனால தான் அழகான ஒரு பாட்டு உண்டு பார்த்து தெரியுமா? தாய் போல தேற்றி, அதை போட தம்பி.
மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேக நேரங்களில் உலகம் நம்மளை புரிந்து கொள்ளாது. ஆனால் ஆண்டவர் ஒரு தாயை போல தகப்பனை போல நம்மளை புரிந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா. நம்ம தனிமையாக நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் சிலருடைய வாழ்க்கையில் வரலாம். என் வாழ்க்கையில் எத்தனையோ தடவை வந்திருக்கிறது. நம்ம தனியாக நின்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ அந்த நேரத்துல எல்லாம் பாருங்கள், ஆண்டவர் நம்மளை புரிந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். நம்மளை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். ஓகே, இனி கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்ம கடந்து சொல்வோம். இந்த 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது லூக்கா 6:67 வசனம். அதன் பின்பகுதி லூக்கா 6:67 பின்பகுதி. நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். சிறிதாக சொல்லுகிறேன் பாருங்க. ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் இதை சொல்லுகிறாருன்னா, இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, முதல்ல அந்த 5 அப்பம் 2 மீன்கள், அந்த சம்பவம் அந்த முதல் பிகினிங்கில் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 6ஆம் அதிகாரத்தில். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை தயவுசெய்து கவனமாக கேளுங்க. அந்த வார்த்தையை சொல்லுறதுக்கு முன்னால் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் பாருங்கள். 5 அப்பங்களும் 2 மீனும் வைத்து 5000த்துக்கு அதிகமான ஜனங்களுக்கு போஷித்து, அதுக்கு பிறகு ஆண்டவர் எதை நிரூபிக்கிறார் பாருங்க. இப்போ ஆண்டவருடைய கரங்களில் ஒரு காரியங்கள் கொடுக்கப்படும் போது God has the power to transform, அல்லது God has the power to multiply. God has the power to transform. இப்போ 5 அப்பம் 2 மீன் இருக்குது. அதை என்ன செய்கிறார் ஆண்டவர், 5000 பேருக்கு கொடுத்து மீதியானதை 12 கூடையினரை எடுக்கவும், அப்பத்தை எடுக்கவும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார் இல்லையா. ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆண்டவரால் முடியும். He could transform it. 5 அப்பம் 2 மீன் சொல்லும்போது கொஞ்சம் போல இருக்கிறத அவ்வளவு பேருக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு முடியும். நேர அடுத்த சூழ்நிலை என்ன வருதுன்னு பார்த்தா, அவர் என்ன செய்கிறாரு, கடல் மேல் நடக்கக்கூடிய அந்த சம்பவம் அதுக்கு நேர் கீழ்ப்பகுதியில் வருகிறது. கடல் மேல் நடக்கக்கூடிய அந்த சம்பவம் வரும்போது பாருங்க, இப்போ கடல்ல எதுதான் மிதக்கும்? படகு. படகு மிதக்கும். படகு ஏன் மிதக்குது? என்னம்மா? பலகை. பலகையை வந்து கடல்ல மிதக்க, எல்லா பலகையும் தூக்கி போட்டால் மிதக்குமா? மிதக்காது, தண்ணிக்குள்ளே போயிடும். அப்போ அந்த பலகையை என்ன செய்கிறாங்க, கடலில் மிதக்கிறதுக்கு தக்கதாக என்ன செய்யிருக்காங்க, மாற்றினால கடலுக்கு மேலே நடக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் பாருங்க, கடல் மாறல. ஆண்டவர் கடலுக்கு மேலே நடந்து வரார்னா ஆண்டவர் எதை சொல்ல விரும்புகிறாரு? ஆண்டவரால் கடலுக்கு மேலே நடக்கக்கூடிய விதத்தில் தன்னை மாற்ற
முடியும் என்று நிரூபிக்கிறார். முதல்ல 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் அவர் என்ன செய்கிறாரு? டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண அவரால் முடியும்னு சீஷர்களுக்கு நிரூபிக்கிறாரு. அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கடலுக்கு மேலே நடக்கும்படியாக தன்னை மாற்ற முடியும் என்று அவர் நிரூபிக்கிறார். He could transform himself. தன்னையே அவனமாக மாற்ற முடியும்னு ஆண்டவர் நிரூபிக்கிறார். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதுக்கும் கீழே வரும்போது பாருங்க, வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நமக்கு தருகிற இந்த அப்பமானது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் ஆண்டவர்? இந்த சம்பவத்தில் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, ஆண்டவரால் அப்படி ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியும். ஒரு பாவியை நீதிமானாக மாற்ற ஆண்டவரால் முடியும், ஆண்டவரால் மட்டுமே முடியும். அதுக்கு எதுக்கு அது உதாரணமாக சொல்லுகிறார்னா பாருங்க, இது ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு கர்த்தருடைய பந்திக்கு உள்ள காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த இரத்தமும் சாதாரணமாக நம்ம பார்க்குற கொஞ்சம் போல கிரேப் ஜூஸும் பிரெட்டும் அல்ல. இதை பரலோகத்தின் ஜீவ அப்பமாகவும் அந்த உடன்படிக்கையின் இரத்தமாகவும் மாற்ற ஆண்டவரால் முடியும் என்று அவர் சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ நம்ம சாதாரண நம்மளை ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவி அதை நமக்கு பானம் பண்ண வைத்து நம்மளை பரலோக பிரஜையாக மாற்றுவதற்கு யாரால முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே முடியும் என்று சொல்லிவிட்டு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த காரியத்தை சொல்கிறார். உடனே என்ன, அவருக்கு எத்தனையோ ஜனங்கள் பின்பற்றினாங்க. உடனே எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க? இது கடினமான உபதேசம், இந்த உபதேசத்தை யார் பின்பற்ற முடியும்னு சொல்லிட்டு அநேகர் போய்விடுகிறார்கள். யாருக்கு முன்னால் போகிறாங்கன்னு நம்ம அதை யோசிக்கணும். பார்த்துங்க, ஏதோ ஒரு சபையிலேருந்து இறங்கி போகிறதில்ல, ஊழியக்காரனுக்கு முன்னாலேருந்து இறங்கி போகல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் இறங்கி போகிறாங்க இல்லையா? பாருங்க, அப்போ அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் கேட்குறாரு. ஆனால் இந்த இடத்துல ஒரு காரியம் முக்கியம் பாருங்க, ஆண்டவருடைய சுபாவம் என்னென்னா, காணாமல் ஒரு ஆடு காணாமல் போனால் மீதி இருக்க 99 ஆடையும் தொழுவத்தில் விட்டுட்டு ஒரு ஆடை தேடி போகிற ஆண்டவர். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் அவர்களை திருப்பி கூப்பிடவும் இல்லை, வாங்கன்னு சொல்லவும் இல்லை, அவங்கள தேடி போகவும் இல்லை. உனக்கு விசுவாசம் இருந்தா வா. அப்பந்தான் ஆண்டவர் பேதுருவிட்ட பார்த்து, ஆனால் அதில் ரொம்ப அந்த இடத்துல நொந்து போய் நிற்கிறது யாரு? பேதுரு. உடனே தான் ஆண்டவர் கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? உடனே தான் பேதுரு படபடா சொல்லுவான், நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. அப்போ கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது மிக மிக முக்கியமானது உண்டு. ஒரு காரியம் பாருங்கள், நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், பாவிகளாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை நம்பி அவருடைய சமூகத்தில் வரும்போது நம்மளை நீதிமானாக மாற்ற, பரிசுத்தமானாக மாற்ற, ஒரு நாள் பரலோகத்துக்கு கொண்டு போய் அவரோடு குடியிருக்க வைக்கிறதுக்கு ஆண்டவரால் முடியும். இந்த கர்த்தருடைய பந்தி அதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது என்று நம்ம நம்புவோமானால், நம்பினவங்க மட்டும்தான் இதில் பங்கெடுக்க வேண்டும். சரியா? எவ்வளோ அழகான ஒரு சத்தியம் பாருங்க. ஆண்டவரால் he could transform it. அவன் பாவியாக இருக்கிற நம்மளையும் ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியும்? பரிசுத்தவானாக, நீதிமானாக மாற்றுவது அவருக்கு லேசான காரியம் இல்லையா? அப்போ அநேக நேரங்களில் ஜனங்கள் இதை விசுவாசிக்கிறது இல்லை. விசுவாசிக்காமல் நிறைய பேர் என்ன அதை வாசி கொண்டிருக்கும் போது பாருங்கள், யாருக்கு முன்பாக இறங்கி போகிறாங்க? ஆண்டவருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் இருந்தே இது கடினமான உபதேசம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லையா? ஆனால் பேதுரு ஒருத்த மட்டும் பாருங்கள், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே என்று சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான். அவன் குறை உள்ளவன் தான், படிப்பறிவு இல்லாதவன் தான், செம்படவன் தான், முக்குவன் தான், எல்லாம் தான் இல்லையா? ஆனால் அவன்கிட்ட நல்ல ஒரு விசுவாசம் இருந்தது இல்லையா? அப்போ இந்த நாளில் கர்த்தருடைய பந்திக்கு வந்திருக்கிற நம்மளும் ஆண்டவரை அந்த விசுவாசத்தோடு
நம்ம இதில் கலந்து கொள்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாங்க. அதுக்கு முன்பாக நம்ம ஒரு பாடலை பாடுவோம். பாடும்போது ஒவ்வொருவரும் உங்களை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். பிளஸ்ட் அஷ்யூரன்ஸ், அந்த பாடலின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு தாழ்மையப்படுங்க. சின்ன பிள்ளைகள், ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். மற்றவர்களை பார்க்காதபடி நீங்களும் ஆண்டவர் மாத்திரம் மாறி, அன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக பேதுரு நின்னது போல வேற யாரும் இல்லை, ஆண்டவர் நாம மட்டும் நிற்கிறோம். ஆண்டவர் அன்னைக்கு கேட்டது போல நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? அநேக நேரங்களில் சில காரியங்கள், சில உபதேசங்கள் நம்மளுக்கு விசுவாசிக்கிறதுக்கு சிரமமா இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல சொல்லப்பட்டது போல பேதுருவை போல நம்மை தாழ்த்தி ஆண்டோடைய வார்த்தை விசுவாசித்து அவரால் என்னை நீதிமானாக்க முடியும், என் பாவங்களை எல்லாம் மன்னிக்க முடியும், என் பலகீனங்களை எல்லாம் மாற்ற முடியும், என்னையும் ஆண்டோர் தானமாய் தந்த மனைவி பிள்ளைகளையும் சந்ததிகளையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். ஒரு நாளும் புறம்பே தள்ளாத நல்ல ஆண்டவர், தம்மிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளாத நல்ல ஆண்டவர். அவரும் நானும் மட்டுங்கிற உணர்வோடு இந்த நேரத்தில் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நல்ல ஆண்டவர். இந்த நாட்கள்லாம் அதை குறித்து நம்ம ஒரு 3 காரியங்களை பார்த்தோம். ஒன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் சிறுமைப்படுத்தப்பட்டாங்க. கடினமான வேலையினால அவருடைய ஜீவியமே அவர்களுக்கு கசப்பாகக்கூடிய அளவுக்கு அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டாங்க. ஆனால் அதற்குரிய பலன் என்னன்னா, அவருடைய சந்ததிகள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததிகள் மிகுந்த வெள்ளியும் பொன்னும்
ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையும் பெற்றுக்கொண்டதாக சரித்திரம் நமக்கு சாட்சி சொல்லுகிறோம். அப்போ இந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தா ஒன்று நிச்சயம், உங்கள் பிள்ளைகள் உங்கள் சந்ததிகள் நிச்சயமான ஒரு தேவ ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், அன்னாள் வந்து சந்தானம் இல்லாததுனால சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தா, நம்மளும் ஏதாவது ஒரு விதத்தில் சகோதரிகள் ஒருவேளை சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தா இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை. ஆண்டவர் நீங்கள் அந்த பொருத்தனையே நீங்கள் தேவ சமூகத்தில் நிறைவேற்றுவீர்களானால் 6 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். சாமுவேலை குறித்து நம்ம பார்க்கும்போது தான் முதல் பெயர்செபா வரைக்கும் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று வேதத்தில் எழுதி வைக்கிற வண்ணமாய் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கிருபையாய் கட்டளையிடுவாராக. அதே போல் நம்ம தாவீதை குறித்து பார்க்கும்போது நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று அவன் நொந்து போய் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அவனை தேவன் ஆசீர்வைத்து அவனுக்கு சிங்காசனத்தை கட்டளையிட்டார். 40 வருஷம் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவாக இருந்ததாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படியாக தேவன் நம்மையும் நமது பிள்ளைகளையும் நமது சந்ததிகளையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு குடும்பத்தையும், ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்விப்பாராக. பிள்ளை பேட்டி சுருக்கமாய் ஒரு ஜெபம் பண்ணுவான். அதுக்கு பிறகு ஒரு பாடலை பாடி இந்த நாளின் ஆராதனை நம்ம நிறைவு செய்வோம். Our loving Heavenly Father, we thank you for this wonderful time, Lord Father. Thank you, Lord, for being with us, Lord. Thank you, Lord, for being with us throughout the entire service, Lord. Lord, the words which have fallen in our good ground, Lord, let it give forth for 30, 60 and 100, Lord Father. Help us to lead an exemplary Christian life, Lord Father. Help us to be your ambassadors wherever we go, Lord. Lord, we are your children, Lord. You are our Father. You are the King of Kings. You are all creator of power. Lord, you bless us, Lord Father, and send each one of your children, Lord, according to your riches, Lord Father. Bless each and every one of them. Heal them, Lord Father, and let them go back with peace and joy in their hearts, Lord Father. In the name of Jesus we pray. Amen. Amen. பாவங்கள் போக்கவே அந்த பாடலை பாடி நம்ம ஆராதனை நிறைவு செய்யலாம். மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா, நீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, நீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன்
ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, நாம் வருஷப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமையை ரட்சித்துக் கொள்ளும். என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் ஆண்டவர் நமக்கு தானமாய் தந்த நம்ம திருசபை மக்களோடும் ஊரில் இருக்க குடும்பத்தாரோடும் விசேஷமாக ஜானி குடும்பத்தோடும் ஆபிலின் குடும்பத்தோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் சகல பாரலை மறவாதே. ஆமென், ஆமென். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஒரு சின்ன அறிவிப்பு.